ஆமா வந்து வராம எதுலயே மோதுறேன் எதுலயே மோதுறேன் சுத்தி பாரியா சுத்தி சுத்தி பார்க்கவா கொஞ்சம் குனிஞ்சு பாருங்க. வாவ் வாட் a beautiful wonderful நல்ல பூப்பா. ஏய் எந்த வேலை பாக்குற நீ? இல்ல இல்ல நல்ல ஏரியா தான் பாக்குறேன். ஒரே பேசி பாக்க ரைட்டா பேசி போட்டு பாப்போமா? ஹலோ மேடம் பாய் தேவா பாய் பாய் பெப்பவா பாய் 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 பெப்பரி பெப்ப பக்கம் கொஞ்சம் முக்கிட்டு பாக்குறியா? பாய் 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 ஐயோ 1.5 லட்சம் ஒரு நாளை வச்சது லூசு முடியாது ஒரு அந்த பைக்கு நாகேஷ் அவர்களுக்கு மலர்மாலை அணிவித்து இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு மலர்மாலைக்கு பொன்னாடை குத்திய ஆவியர் கிராமத்தார்களுக்கும் அருமையப்பா சிறுப்பினர் ஸ்டாலின் பாண்டியப்பா அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பில் எனக்கு கலை குடும்ப சார்பில் நன்றி நன்றி வணக்கம். என்னடா சரியில்லை? ஆனா இன்னொரு விஷயம் அப்படியே அச்சடிச்ச மாதிரி இருக்கு சரியில்லைங்கிற. நாடகத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா என்னன்னா உண்மையிலே அந்த நாடகத்துல நான் ஆல்ரவுண்டு கிடையாது. என் சித்தப்பை செல்வமணி தான் ஆல்ரவுண்டு. என்னடா பப்புனுக்கு வாத்தியாரா இருக்காரு, நார்வருக்கு வாத்தியாரா இருக்காரு, ராஜபாட்டுக்கு வாத்தியாரா இருக்காரு. ஐயோ ஏன் நல்லதானே இருந்த என்ன பிரச்சனை உங்களுக்கு? இது நல்லதானே போய் 50 நாளைக்கு பொம்பளை கட்டி பிடிக்க விட்டுறாங்க. கட்டி பிடிச்சு விடுவாங்க. போட்டுங்க அடுத்த வருஷத்துக்கு போட்டுங்க. சரி ஊமையா இருக்கா ஏதாவது லைன் பண்ணி பார்க்கலாம். ஊருக்கு ஓடி வர சொல்ல மாட்டா. ஏதாவது செஞ்சு பார்ப்போம். சாப்பிடுறது நீக்கிற சொல்ற நூற்றுல சாப்பிட சுக்குல வச்சுக்க எதுல சொல்றா ஏன் ஒன்னே சொல்றேன் நோய்க்கு முடியாது. அந்த பிள்ளை என்ன சொல்லுது புரியுதா? என்ன சொல்லுது? கட்டி பிடிச்சு உதட்டோட முத்தம் கொடுப்பேன். அப்படியா? ஒரு ஆம்பளை கைய வைக்கல அதை பார்த்து வச்சுக்க. ஒரு நாள் கைய வச்சா வேற மாதிரி ஆயிப்போம். சரி பரவாயில்ல வருதடா லூஸ் சொல்ல சொல்றது நீங்க அப்பா ஏடா பாவலுக்கு எப்படி தலைவர் இல்லப்பா புதுசா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏய் மாப்பிள்ள இங்க வாடா டேய். உங்க 2 பேருக்கும் சம்பந்தம் இல்லாம சண்டை வருதுல. ஆமா நான் நினைச்சேன்னா இந்த மேடையில உங்க 2 பேரும் சண்டையும் சமாதானப்படுத்த முடியும். எப்படி சொல்ற? ஆனா மானே நான் சொல்றத நீ கேட்கணும்டா. சொல்லுங்க கேப்பா. நான் உனக்கு என்ன வேணும்? சித்தப்பா வேணும். அப்பா சொல்ற கேப்பையில கேப்பா. நான் சொல்றத மட்டும் கேளு. சொல்லுங்க. ஏமா தங்கச்சி அண்ணன் சொல்ற கேப்பையில நான் சொல்றத மட்டும் கேட்டீங்கன்னா அவனை நீ பூர்த்தி பண்ணி மனசை சந்தோஷப்படுத்திடலாம். ஆமா நீங்க வா. தள்ளிவாமா இல்ல தள்ளிவாமா. தம்பி கீழே உட்காரு. கீழே உட்காரவா? உட்கார்றா. சமாதானப்படுத்தா உட்கார்றா. சொல்றத கேளுடா. உட்காந்துயா நல்லா நிமிந்து உட்காரு. மேடம் நீங்க அப்படி போய் நில்லுங்க. அப்படியே நேரம் போய் அவன் வாயில ஒண்ணு கடிச்சு விடு. நான் என்ன மசூதி போட்டா இப்ப கம்பெனில ரொம்ப பேசக்கூடாது. ஒப்ப விட்டோடா ஆடிக்கிட்டு இருக்கு அப்படியே அப்ப விட்டோடா இப்ப நோட்டா வந்து பரவாயில்லையா நீ நீ வாய்க்கில பேசக்கூடாது. உனக்கு என்ன தெரியுன்ற? உனக்கு என்ன மாதிரியா பெண்களும் பெரியாரு நானும் பெரியாருன்ற
எப்படி எப்படி ஆமா ஒண்ணு ஆடுற ஒண்ணு 17,000 ஒண்ணு இப்ப சமயத்துல போன போட்டாங்க பரவாயில்லையே ஆமா கூட கொடுத்தாங்க கொடை கொடுத்தாங்க மெத்த கொடுத்தாங்க எல்லாமே கொடுத்தாங்கயா எல்லாமே கொடுக்குறாங்க ஆமா. இல்ல கொடுத்த எங்களுக்கு என்ன ஒரு கேள்வியே கூட கொடுக்க மாட்டாங்க ஆனா என்ன விட்டு நாசம் பண்ணி போற முண்டை பையனே ஏன் உனக்கு நீங்க என்ன கொடுக்க முடியும் கொடுத்த ஒய் சாப்பிட்டு நீட்டி போறிய ஒய் சாப்பிட்டு ஒயின் சாப்பிட்டு நீக்கி ஆமா. இங்க வருமா நீ ஒயின் சாப்பிட்டு பேசக்கூடாது ஒயின் சாப்பிட்டு பேசக்கூடாது நாங்களாம் வந்து இந்திய நாட்டின் குடிமகன் ஓஹோ குடிமகன் நீ குடும்பம் அதை குடிப்பேன் நாங்களாம் குடி வேற மாதிரி கேளு. பூமையை குடிக்க சாப்பிட்டு சோடை எடுக்க முண்டை பையன். அப்படிங்கம்மா விசிகி குடிக்கி பிராந்தி குடிக்கி சாரா குடிக்கி அப்படி சொல்லு அடடடட, எல்லாமே நீ குடிச்சுட்டானே இருக்க. சரியா நீ இவ்வளவு பேசுறீங்க ஒரு புள்ள பத்தி காட்ட முடியுமா புள்ள பத்து ஆ, என்ன கேட்ட ஒரு புள்ள பத்தி காட்ட முடியுமா நாங்க 10 மாசம் சொமத்து புள்ளைய பாக்குறோம் சின்னவா என்னால முடியுமா இருமா சின்னவா இங்க இஸ்தவா இந்த புள்ள கேக்குது புள்ள பத்த முடியுமான்னு நான் கேட்கிறேன் நான் வந்து உன்னை கற்பழிச்சா நீ புள்ள வைக்கிற நீ வந்து எனக்கு இந்த வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா ஏன் அவன் உடனே ஆச்சே. சரி. அது கற்பழியா அட கற்பழி நியாயமா நியாயம் இஸ்தவா நீங்களும் சொல்லுங்க யாருனாலும் சொல்லுங்க இலங்கை சிங்களா இருக்கு சொல்லுங்க ஒரு ஆம்பளை கற்பழிச்சா பொங்கல் மாசமாக நீ கற்பழி நான் மாசம் வாங்குறேன் நான் பிள்ளை வைக்கிறேன் இல்லைன்னு சொல்லலையே ஏய் அரமணம் இல்ல ஒரு செகண்ட் உன்னை கற்பழி சொல்றேடா புள்ள பக்கம் சொல்றேன் ஆனா ஒண்ணு மட்டும் உன்னால செய்ய முடியாது ஒரு ஆள் செய்யுமா ப்ளீஸ்மா ஒரு ஆள் பாட்டு போது சொல்றது கேளு இந்த தெக்கத்தை பாடா முடிச்சு நம்ம குழந்தை கொடுக்குறோம் உன்னால முடியுமா நாங்களும் பேசி கொடுப்போமா எனக்கு வீச்சு கொடுப்பா எல்லாமே கொடுத்து கொடுப்போம் நான் குட்டி பாட்டுக்கு அதை போய் கொடுத்துட்டு போறேன் நீங்க சும்மா இந்த சிட்டி குருமிக்கு சோத்த போட்டாளா சும்மா இந்த சிட்டி குருமிக்கு சோத்த சிறகவத்தி சிறகவத்தி படமரத்துல பரமாத்திரி பணியாளர் வைக்க போனாலா நம்ம ஊர் ஆவியர் கம்மாக்குள்ள படுத்து எடுத்துட்டு என் பணியாளர் அதுக்கு கொட்டையில பத்து கொட்டை இளம் போட்டா ஆத்து பத்தரை நொட்டு பத்தரை தொங்கு பத்தரையா ஆத்து பத்தரை நொட்டு பத்தரை தொங்கு பத்தரையா ஆத்து பத்தரை நல்லா ஆளு நல்லா என்னது தொங்குக்கு தொங்க ஆத்து பத்தரை நூத்து பத்தரை தொங்கு பத்தரையா 1000 பத்தரை மண்ணாத்து பத்தரை ஒத்த பத்தரையா சீக்கிரம் வர கூட்டு வருவா என்னது தெரிஞ்சா தெரிஞ்சு சொல்லு இல்லைன்னா இல்ல சொல்லுடா என்னன்னு சொல்லுங்க தெரியுமா எனக்கு தெரியுமா நீ சொல்லுவாப்பா நீ தானே பேசுற பெரிய தாத்த சொல்லு அடடட, இந்த மாதிரி ஒரு கிராமத்துல பெரிய ஒரு கொட்டை இருந்துச்சுயா. அந்த கொட்டையில வந்து மீன், தவளை, ஆமை எல்லாமே கிடந்துச்சு. ஒருத்தர் புதுசாக சொன்னாங்க, தண்ணிலாம் வத்தி போகுது. அதை அந்த மீனை பிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. உடனே மீன் வந்து ஆமையை சேர்த்துட்டா, ஐயையோ, மீனெல்லாம் பிடிக்க போறாங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியலன்னு சொல்லிட்டு பேசிச்சா. உடனே அந்த மீன் சொல்லிச்சா, எனக்கு 1000 வரைக்கும் தெரியும். நான் ஓடி போயிருவேன்ச்சா. உடனே இந்த ஆமை சொல்லிச்சா, எனக்கு 100 வரைக்கும் தெரியும். நான் போயிருவேன்ச்சா. உடனே தவளை சொல்லிச்சா, எனக்கு ஒத்த வழி தான் தெரியும். நான் தத்தி தத்தி போவேன்ச்சா. ஆனா யார் ஜெயிச்சா? யார் ஜெயிச்சா? நான் தான் ஜெயிச்சேன் ஆட நிப்பாட்டுட்டே நீ அப்படியே மலைப்பாதமா அவ்வளவுதான்யா. என்ன மீனை பிடிச்சி போட்டுட்டாங்க. ஆமையை மண்ணாக்க போட்டு கண்டத்துக்கு வச்சுட்டாங்க. ஆனா அந்த தவளை ஒண்ணுமே பண்ண முடியல. அது தத்தி தத்தி ஒளி இப்பதான் சீனாவில் போய் தவளையில குச்ச சொல்லி சுட்டு திங்கிறாங்க அது கொஞ்ச நேரம் தமிழ்நாட்டுக்கு வந்துடும். அதான் அந்த காலத்துல இப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்க சரி என்ன இந்த 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 மாண்டகட்ட சகாத்துக்கு மாண்டகட்ட ஓட்டால திட்டீர் முடி இருக்கு மாட்டா அப்படியே வந்துருவேன் வாய் அப்படி உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும்? நீ அப்படியே பெருசா ஆட்டிட்டு வரிய பெரிய அப்படி கிழிச்சிட்டு வந்தியா? ஆம்பளை பெருசு பொம்பளைதான்யா பெருசு. ஆம்பளை பெருசு பொம்பளைதான் பெருசு. ஆம்பளை பெருசு பெருசு துணிகினி வச்சிருக்கியா ஒரிஜினல் தானே பார்த்து பேசு. சரி பார்த்துதான் பேசுறேன் பார்க்காம பேசுறேன் சரி
சரிம்மா, ஆண்கள் தான் பெரியவங்க ஏதோ சொல்ல தெரியுமா? ஆண்கள் தான் பெரியவங்க ஏதோ சொல்லி தெரியுமா? நாங்கெல்லாம் வந்து நீங்க பெண்கள் எங்க போனாலும் எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்துச்சுன்னு வச்சுக்க, நானும் அந்த பிள்ளை முன்னாடியே சுத்துறேன். காலேஜ் போனாலும் சுத்துறேன், வேலைக்கு போனாலும் சுத்துறேன், வீடு வரைக்கும் போயிட்டு வீட்டுக்கு அப்புறம் என் வீட்டுக்கு வந்துடுறேன். ஏன் தெரியுமா? ஏன்னா உன் வீட்டுல உன்னை அண்ணன் தம்பி எல்லாம் போட்டு அடிக்கிறதுக்கியா, அதனால அதெல்லாம் செட் ஆகுன்னு சொல்லிட்டு நாங்க எங்களை சொல்லி பாத்துக்கிட்டு இருப்போம். பெண்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுப்போம். சரியாமா? அதனால நல்லா பேசுறீங்க, நல்லா பாடுறீங்க. ஆடுனா ஆடுவீங்க, ஆடுனா உட்காந்தா ஓடுனா படுத்தா படுத்த ரொம்ப வசதி, அதே போய் படுத்துறேன். பரவாயில்ல. அதே மாதிரி இந்த படுத்துருவா. பிள்ளைய பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி தாங்க நம்ம இது என்ன பார்த்து கிண்டி பார்த்தா அது ரொம்ப வீட்டுக்காரி, அது ரொம்ப எனக்கு இந்த பிள்ளை பார்த்தா ஒரு மாதிரி தாங்க இருக்குது. ஆமா, எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இருக்கும்ல உங்களுக்கு போட்டு தலை முன்னாடி வச்சுக்கிட்டு போனேன்னா மானே ஏமா என்னடா ஆச்சு? என்னடா சித்தப்பா என்னடா மானே அப்ப சித்தப்பாட்ட கடை வாங்கிக்கிறாங்க. சித்தப்பா பேசி போல சித்தப்பா ஒரு சத்தம் போட்டா 4 பேர் நடக்கிற போட்டு அடுத்த வேலை கொடுப்பா. என்ன சொல்ற? 4 போட்டு யாருமா உனக்கு யாரு எனக்கு யாரு பாத்துக்குவா. யாரு அதிக கை தட்டு வாங்கிட்டா அவங்க வச்சு விட்டாங்க. என்ன சொல்ற? மொச்ச பண்ணல நகை முத்து முத்து
அப்படின்னு சொல்லி பாரு நேத்து சும்மா கிருட்டு 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 ஆச்சு அந்த போயிருக்க ஏத்தோட்டத்தை வரத்திலே சிங்காதோ என்ன அது புதுசா இருக்கு அப்புறம் பாத்துக்க பஞ்சு மட்டா செய்ய கட்டி அது சாரப்பாம்பு தேடி வருது நல்லா என்ன சார் அவங்க நல்லா என்ன சேர பண்ணி இருக்கா பரவாயில்ல பாருங்க சார் பாங்க அவங்களுக்காக பிள்ளை பாருங்க எல்லாம் ஏறி ஆடிக்கிட்டு என்ன பண்றது அப்படி ஆனால நாங்களும் ஆடுவோம்ல பாருங்களா போடுங்க இஷ்டப்பை போடுங்க அதே பாருங்க நம்மள ஆடலாம் ஒரு ஜீவன் ஒன்றை வெள்ளம் வாராயடா அத்தே பொண்ண பாம்பா இருக்கும் போல ஆடியாச்சுப்பா எத்தனை முட்டை போட்டேன் எத்தனை முட்டை போட்டேன் எத்தனை பேரை குத்துனேன்? உன்னை முத்தம் போட கிடைத்தா பண்ண பிளான் போட உங்க அப்பனா சொல்லியா முட்டை போடுறேன் எங்க போனா எங்க போய் பின்னாடி உள்ள இருக்காரு அவர் எவ்வளவு பேர் தெரியுமா சுருக்கி வச்சிருக்காரு உள்ள சரி சரிமா நல்லா ஆடுறீங்க ஆமா நல்லா பாடுறீங்க அங்க வர்ற ஒரு நாசனாக எட்டி பாக்குறவ ஆமா ஆமா நல்லா ஆடுறீங்க நல்லா பாடுறீங்க உங்களை பல பார்த்து மரத்துக்களை எல்லாம் பாஞ்சு வரும் பாத்துக்கிறீங்க. உங்களை பார்த்து எனக்கு இது வந்துருச்சுங்க
கேட்டா ஆ, நல்லா ஆடுறீங்க, சரி. நல்லா பாடுறீங்க, அன்பு நல்லா ஆடுறீங்க. அன்பு அத்தாச்சி அவர்களை பாராட்டி சேதுக்கரை அண்ணன் அவர்கள் கோவக்கார மச்சானம் இல்ல என்ற பாடலை பாடும்படி அன்பளிப்பளிக்க பரவாயில்லைப்பா. அன்பளிப்பு வைக்க அண்ணன் அவர்களுக்கும் ருத்ரவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னய்யா சொல்லுங்களே? அண்ணா, என் காதல் எப்படி தெரியுமா? என்ன காதலு? என் காதல் எப்படி இருக்கும்? நியூ மாடல் காதல். ஆ, நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ செஞ்சுட்டு போனாலும் செய்யாம போனாலும் நான் செஞ்சுக்கிட்டே அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்க அடிங்க. நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ பேசிட்டு போனாலும் பேசாம போனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். அடக்கறியான பின்னே திருவுருளே துருளாயோ நீ முதுமை கட்டுமாவே அதுக்கிட்டானிட்டு வரப்பு அடக்கறியான பின்னே அதுக்கிட்டானிட்டு போவோம் இந்த இரவை இருக்குமாவே அதை இருக்கணும் பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ சிரிச்சது போனாலும் சிரிக்காம போனாலும்
என்ன செய்யுது ஏமாதி போயிட்டாரு பாராட்டுமா டேய் எங்கடா பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை தாங்க எங்க போய் தெரியல பொம்பளை திருப்பதி மலைவாழும் வெங்கடேசா, உம்மகள் மனதாரும் சீவாதா, வேலே மலைவாதா, திருப்பதி மலைவாழும் வெங்கடேசா, உம்மகள் மனதாரும் சீவாதா, வேலே மலைவாதா, திருப்பதி மலைவாழும் வெங்கடேசா. என்னுடைய பேர் நம்பி இந்த நாட்டு மக்கள் என்னை நம்பி புரிந்து முள்ள மருதம் மனித பால் என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலைகளில் தொண்டைநாடு என்று சுற்றுவர பரிபாலனம் செய்து வருகிறேன். எனக்கு 7 ஆண் குழந்தைகள், ஆனால் ஒரு பெண் குழந்தை இல்லாத மிகப்பெரிய வருத்தம். என்னுடைய மனைவி நங்கை மகனி அடிக்கடி சொல்வார், இப்படிப்பட்ட வேளையில் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு சென்று அப்படி வேட்டைக்கு சென்ற நேரத்தில் காட்டின் ஒரு பகுதியிலே புவா புவா என்று ஒரு அழகு சத்தம் கேட்டது. ஆனால் அந்த குழந்தையோ நான் வணங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பெயரை சொல்லி குகா குகா என்று எழுந்தது. ஓடோடு சென்று பார்த்து பள்ளிக்கிழங்கு தோன்றிய பள்ளத்திலே அந்த குழந்தை கிடந்தது. 2 கரங்களால் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு நான் வீட்டுக்கு வந்து என்னுடைய மனைவி கேட்டார், இந்த குழந்தை ஏது என்று. நான் சொன்னேன், நம்முடைய முருகப்பெருமான் நமக்கு இந்த குழந்தையை வளர்த்திருக்கிறார் என்று சொன்னேன். நாளொரு மேலையும் பொழுது வெள்ளமாக வளர்த்து வருகிறேன். என்னுடைய மகன் வள்ளிக்கு அமைந்திருக்கின்ற பெயரோ அருமையான பெயர். அன்பு என்பது 3 எழுத்து, பண்பு என்பது 3 எழுத்து, பாசம் என்பது 3 எழுத்து, பரிவு என்பது 3 எழுத்து, கனிவு என்பது 3 எழுத்து, கடல் என்பது 3 எழுத்து. அந்த கடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிப்பி 3 எழுத்து, அந்த சிப்பியை சிறப்பிக்கின்ற முத்து 3 எழுத்து, அந்த முத்துக்கு முத்தாக சொத்தாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய மகள் வள்ளி என்பது 3 எழுத்து. இங்கே இந்த வள்ளியூர் நாடகத்தில்
காவல்துறையா நடித்து கொண்டிருக்க அன்பு சித்தப்பா லட்சுமணன் அவர்களுக்கு அப்பா மரியாதைக்குரிய அன்பு மாமா லட்சுமணன் அவர்களுக்கு ஆவூர் வடக்கு திரு பங்காளிகள் சார்பாகவும் எங்களுடைய அன்பு சித்தப்பா ஸ்டாலின் பாண்டி குடும்பத்தாளர் சார்பாகவும் இந்த பொன்னாடு வந்து அறிவிக்கப்படுகிறது. எனது பாசத்துக்குரிய மாப்பிள்ளை சோதி அவர்கள் மாமா அவர்களுக்கு பொன்னாடு வந்து கௌரவிப்பார்கள். மாப்பிள்ளை நவனியன் அவர்கள் பொன்னாடு வந்து கௌரவிப்பார்கள். கிருஷ்ணன் அவர்கள் பொன்னாடு வந்து கௌரவிக்கின்றார்கள். ராணி சங்கத்தினுடைய உரிமையாளர் அவர்கள் பொன்னாடு வந்து கௌரவிக்கப்படுகிறார்கள். மாப்பிள்ளை சபையின் அவர்கள் இசை மன்றத்தினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் மாப்பிள்ளை சமையலர்கள் பொன்னாடு கௌரவிக்கப்படுகிறார்கள். இந்த பாசமிகு அன்பு சகோதரர் குருசாமி அவர்கள் பொன்னாடு கௌரவிக்கப்படுகிறார்கள். அன்பு நண்பர் மணிவன் அவர்கள் பொன்னாடு கௌரவிக்கப்படுகிறார்கள். எட்டாள் மென்மக்களை சங்கு சுட்டாள் என்பதில் முன்பார்களே அந்த சங்குக்கு இடையாக எனது பாசத்துக்குரிய மாமா லட்சுமணன் அவர்களுக்கு பொன்னாடு கௌரவிக்கப்படுகின்றது. பொன்னாடை போர்த்து நன்கொடை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றி. புலந்து வரும் தோட்டமடி பணத்தோட்டம் பண்டு வரும் தோட்டமடி மனத்தோட்டம் மனிதனுக்கு தோட்டமடி பணத்தோட்டம் அந்த மனிதன் விளையாடும் இடம் பணத்தோட்டம் 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 பாசத்துக்குரிய அன்பு லட்சுமணன் அவர்களுக்கு வளர்மதி மாணவர்கள் சார்பாக அந்த பொன்னாடு கௌரவிக்கப்படுகிறது. மரியாதைக்குரிய அன்பு மகள் 100 ரூபாய் வழங்கியிருக்கிறேன்.
அது போலவே அரசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய மாமன் மகன் 700 ரூபாய் வழங்கியிருக்கின்ற தயவு செய்து நன்கொடை வழங்கியவர்களுடைய பெயரை பாலனது மாநாடு அவர்கள் வேசு அணிந்திருக்கிறார்கள். அனைத்து குடும்பத்தாருக்கு வழங்கும் மகனை வீரத்தாவா இது கட்டபொம்மன் நாடகம் இல்ல. தந்தையரை மன்னிக்கவும். நான் கம்பள மட்டவளும் இல்ல, நீ பபுலும் இல்ல. ஆகையினால வீரத்தேவா, நான் உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக அழைத்தேன்? முருகனுக்கு விதைக்கப்பட்ட தினக்கது வளர்ந்து அறுவடை செய்யும் காலத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றது. உண்மைதான் தந்தையரை. ஒன்றை புரிந்துவிட்டு நாட்டு மக்கள் எல்லாம் நலமாக இருக்கிறார்களா? அதெல்லாம் நலமா இருக்காங்க. ஆறுகால முருக ஆலயங்களில் நின்று வருகிறார்களா? தந்தையரே, அதெல்லாம் நாட்டு மக்கள் நலமா இருக்காங்க. வெங்காயம் கிலோ 80 ரூபா வந்துச்சு. அப்புறம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 160 ரூபா வந்துச்சு. அதெல்லாம் நாட்டு மக்கள் வெங்காயம் போட்டு நல்லா வீடு நலமாக இருக்கிறாங்க. நம்முடைய குலவழக்கப்படி ஆண்கள் வேட்டையாடுவதும் விவசாயம் செய்வதும் பெண்கள் சிறுகவனுக்கு செல்வதும் நம்முடைய குலை வழக்கம். ஆகையினால் முருகனுக்காக விதைக்கப்பட்ட தினக்கது வளர்ந்து அறுவடை செய்யும் காலத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றது. கருத்தினை நாம் சாப்பிடுவதற்கும் செந்தனை முருகனுக்கு படைப்பதற்காகவும் விதைக்கப்பட்டிருக்கின்றது. விதைக்கப்பட்டிருக்கின்ற கதிர் வீணாகி விடாமல் பறவைகளை பொழுது விடாமல் அந்த பறவைகளை விளக்க வேண்டும். நம்முடைய குல வழக்கப்படி என்னுடைய மகள் வள்ளியை அழைக்குவாங்க. தந்தையரே, தாங்கள் நிர்ணயித்தபடி ஆடவர் உள்ளு பயிரிடுவதும் பெண்கள் திணைக்கால் காப்பதும் வழக்கம், நம்ம குல வழக்கம். ஆகையினால் தங்கச்சி வைய கொடுத்து வச்சிருக்கீங்க. அப்பா இருக்கு. அப்பா ஆளை கொல்ல தெரியுறவங்க அப்பா. அப்பா ஐயப்பா என்ன உயிரோட இருக்காங்க? இல்லடா அப்பா, என்னாச்சு? அஞ்சல் வச்சிருக்காங்க. அப்பா வாப்பா, பக்கத்துல வாப்பா. நம்மள நல்லா இருக்கணும் பார்த்து. ஏய், அவர் கொஞ்ச நெஞ்ச காசை வச்சிருக்காரு, அதை வாங்கி குடிக்கலாம் தெரியுறியா நீ? ஐயா குடுக்காதீங்க. குடுப்பா. ஏய், அவன் டாஸ்மாக் கடைக்கு போடுறான். சரி பாரு, சென்று வாமானி. ஹலோ, என்னுடைய ஆசிரியர் கொள்ளுடைய சுப்பிரமணிய அவர்கள் பாடிய பாடல் பாடுகிறேன். அனந்த பொழுது மனம் பணந்த திருவரன் அசவுக்கமுக
ஒன்றை மட்டும் சொல்லி அடுத்து மகளை அழைக்கிறேன். நானும் என்னுடைய மருமகன் ஸ்டாலின் பாண்டியனும் ஒரே மேடையில் நடித்திருக்கின்றோம். இப்பொழுது நானும் என்னுடைய பேரனும் நடிக்கிறோம். இந்த உடை ஸ்டாலின் பாண்டியனுடைய உடை என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கருப்பசாமி 100 ரூபாய் வழங்கியிருக்கிறது. அதுபோலவே என்னுடைய அன்பீஸ்வர மருமகன் நாச்சி அவர்கள் அழகுமாணிக்கு அவர்கள் 100 ரூபாய் வழங்கியிருக்கிறார். என்னுடைய அன்பு மகள் மல்லி